திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 264, அதிகாரம் தவம். ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றான மணிமேகலையில் ஒரு நிகழ்வு. விருச்சிக முனிவர் என்பவர் தவ நெறியுடைய யோக சித்தி வாய்ந்த முனிவர். இவர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உண்ணுகின்ற விரதத்தை கடைபிடிப்பவர். இவர் தவம் புரிந்த மலைச்சாரலில் 12 வருடத்திற்கு ஒருமுறை பழுக்கின்ற நாவல் கனி பழுத்திருந்தது. அதை உண்டால் 12 ஆண்டுகள் பசியே வராது. அதனை பறித்து ஒரு தேக்கு இலையிலே வைத்துவிட்டு நீராடச் சென்றார். காயசண்டிகை என்னும் மங்கை அக்கனியினை அவளது காலால் மிதித்து சிதைத்து விட்டார். விருச்சிக முனிவர் காயசண்டிகையை பார்த்து பசித்தீயால் வருந்துக என்று சபித்தார். முனிவரின் சாபத்திற்கு ஆளாகிவிட்டோமே என்று வருந்தி அழுது மண்ணில் புரண்டு மன்னிப்பு கேட்டார். அதனால் மனம் இறங்கி 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நான் உண்ணும் போது உனக்கு நேர்ந்த இச்சாபம் நீங்கும் என்று ஆதரவு சொன்னார். தன் மனதால் விருப்பவர்களை அழித்து ஒழித்தலும் விரும்பியவர்களை ஆக்கி ஆதரித்தலும் தவம் செய்பவர்களுக்கு சாத்தியம் என்பதை ஒன்னார் திரளும் புவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் என்கிறார் நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர். தவம் நமது வாழ்வின் வரம்.